பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். சிலுவை முதல் சிங்காசனம் வரை. பக்கத்தில் சொல்லுங்க, சிலுவை முதல் சிங்காசனம் வரை. திருச்சபை எங்கே இருக்குது என்றால் சிங்காசனத்தில் உட்கார்ந்து. நம்ம வாசித்த அந்த வேத பகுதியை பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள். இங்கதான் விஷயம். நம்முடைய நல்வாழ்வு, நம்முடைய சுகம், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய வெற்றி, நம்முடைய மேன்மை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, பொருளாதார வாழ்வு எல்லாமே இயேசுவுக்குள் தான் இருக்குது. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட பிதாவாகி தேவன் இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செஞ்சிருக்காராம். எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது என்றால் கலாத்தியர் 2:20 வாசிங்கள். கலாத்தியர் 2. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். உங்க ஒவ்வொருக்குள்ள யார் இருக்கிறார்? நமக்கு சளி பிடிக்கலாம், காய்ச்சல் வரலாம், சில பலவீனங்கள் வரலாம். நம்ம உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா நீங்க சொல்லுங்க, நான் இப்ப இயேசுக்குள்ள இருக்கிறேன், என் பிள்ளை இயேசுக்குள்ள இருக்கு, என் குடும்பம் இயேசுக்குள்ள இருக்கு. என் கூட சேர்த்து சொல்லுங்க, இயேசுக்குள்ள இருக்கிறேன், என் தொழில் இயேசுக்குள்ள இருக்கு, என் படிப்பு இயேசுக்குள்ள இருக்கு. இனி நான் அல்ல, இயேசுவே. உங்க அடையாளம் என்ன தெரியுமா? உங்க முகம் எப்படின்னா கருப்பு, சிவப்பு, புது நிறம் அப்படி இல்லை. உங்க முகம் இயேசுவாவே தெரியுது, பிதாவாகி தேவன். உங்க அடையாளம் கிறிஸ்துவே. இங்கே கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில அறையப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவ எதுக்காக சிலுவை அறைந்தாங்கன்னா பாவம், சாபம், தரித்திரம், தண்டனைக்காக. இப்போ நாமும் கூட வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்துவோடு கூட நீங்களும் சிலுவையில அறையப்பட்டுட்டீங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்க என்றால் அதுல எழுதப்பட்டிருக்கு, நீங்க அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீங்க. இங்க எபேசியர் சொல்லப்படுது, அவரோடு கூட நீங்க எழுப்பப்பட்டுட்டீங்க. இப்போ இயேசு உன்னதத்துல அமர்ந்திருக்காரு. நல்லா 4 பாயிண்ட் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா? ஆமென் சொல்லுங்க. நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுட்டீங்க. என்ன, நாம பழைய வாழ்க்கை சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறையப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணாங்களா? உங்க பழைய வாழ்க்கையும் அடக்கம் பண்ணப்பட்டது. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா? அதே போல் நீங்களும் உயிர் பெற்று இப்போ தேவ சாயலை நம்ம நினைச்சிட்டோமா? தரித்து கொண்டோம். இப்போ பிதாவாகி தேவன் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகி தேவன் இயேசுவை உன்னதத்துல தம்முடைய வலது பார்சத்துல என்ன செய்தாரா? உட்கார வச்சார். இப்ப நீங்களும் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணிட்டீங்க. அடக்கம் பண்ணப்பட்டோம், இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டோம். இப்ப நம்மளை கொண்டு போய் பிதாவாகி தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பக்கத்துல ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார வச்சுட்டாரு. பல சபைகளை சேர் கூட கிடையாது விசுவாசிகளுக்கு. பல சபையில் என்ன கிடையாது, முழங்கால் போட்டு உட்கார். எதுக்கு அங்க திரும்ப உட்கார். இங்க ஒன்னாலும் உட்கார முடியலன்னா வேற எங்க போய் உட்காருவேன். ரொம்ப கண்டிப்பா கொண்டு போறாங்க. சர்வ வல்லமை தேவன் சிங்காசனம் போட்டு உட்கார வச்சிருக்காரு உங்க ஒவ்வொருவரையும். நம்ம இதெல்லாம் பார்க்க முடியல. நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம் நமக்கு தெரியல. நம்ம வீட்டுல போட்டு சேர் கூட உடைஞ்சிருக்கு. நீங்க உட்கார்ந்து நம்ம எங்க உட்கார்ந்து, நீங்க நினைக்கிறீங்க நான் வறுமையில உட்கார்ந்துக்கிறேன், நான் பாவத்துல உட்கார்ந்துக்கிறேன், நான் பயத்துல உட்கார்ந்துக்கிறேன், நான் என்ன செஞ்சா நடக்க மாட்டேன், இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். கடந்த நாட்கள இந்த புதிய உடன்படிக்கை குறித்து அநேக நல்ல செய்திகள் இப்போ வந்து கொண்டிருக்குது. அதுல ரொம்ப விசேஷமாக இதை ரொம்ப எளிமையான முறையில அருமையான ஒரு தேவ ஊழியர் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றார். அது ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. இந்த நாளிலே ஏன் திருச்சபை சிங்காசனத்தில் இருக்கிறோம் என்பது தெரியவில்லை. திருச்சபை நம்ம வாசித்து ஒரு பாட்டு பாடுறாங்க, அப்பா அப்படின்னு நிறைய மக்கள் கூப்பிட மாட்டாங்க.
ஒரு சேரக்கூடாத ஒளியில் அங்கிருந்து வந்து பிரேஸ்லா அவரை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்கவே ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த நாள்ல இந்த விளக்கத்தை ஆவியான உதவிச்சு வராங்க. பிரேஸ்லா ஸ்டோரி கேட்க எல்லாத்துக்குமே விருப்பமா இருக்கும். நான் ஸ்டோரி சொல்றேன், எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். பாருங்கள், இந்த நம்முடைய வாழ்க்கை ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவம் என்றாலே எல்லாருக்கும் எனக்குலாம் காலம் என்ன வந்துச்சுன்னு தெரியுமா? வனாந்தரம். இது ஒண்ணுதான் எனக்கு காலம் வந்துச்சு. வனாந்தரம், வறுமை. ஊழியத்துக்கு வந்தவன்ற ஒரு ஊழியர் சொன்னார், தம்பி நல்ல வசதியாய் வாழ்ந்த, ஆனா இனிமேல் நீ அப்படி வாழ முடியாது. ரொம்ப கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆயத்தம் பாஸ்டர், எல்லாத்தையும் ரெடியா தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லைங்க, பிரேஸ்கா நீங்க ஊழியத்துக்கு வரலாம், பிரேஸ்கா வாழ்ந்து காட்ட போயிடும். சூப்பர். வானத்துக்கு பூமிக்கும் படுத்த அவருக்கு அப்பா சிஸ்டரா நம்ம எப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம மரம் வந்து நம்மளை நினைஞ்சிருச்சு, நம்மளை சீரழிச்சிருச்சு. பிரேஸ்லா இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். படம் ரிலீஸ் ஆக போயிருக்கு. நிறையாவது படம் ஃபர்ஸ்ட் சீன்ல பாருன்னு சொல்லுவாங்க. பிரேஸ்கா பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்றால், பழைய காலங்களிலே அடிமை சந்தை இருக்கும். அடிமை சந்தையில ஆடு விற்கிற மாதிரி மனிதர்களை விற்கிற சந்தைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அந்த சந்தை பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் அநேக அடிமைகள், ஒவ்வொரு பகுதியிலையும் அடிமைகள். ஆனால் அந்த அடிமைகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் என்ற வித்தியாசம்லாம் இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் பேர் என்னது? அடிமை தான். அங்க பெரிய தொழிலதிபரா இருக்கிறான், அவனும் அங்க அடிமையா இருக்கிறான். பெரிய நடிகரா இருக்கிறான், அவனும் அங்க அடிமையா இருக்கிறான். நோபல் பரிசை பெற்றிருக்கிறான், அவனும் அந்த அடிமையா தான் இருக்கிறான். இந்த அடிமை சந்தையில ஓரமா விலை போகாத ஒரு அடிமை கூட்டம். இந்த அடிமை சந்தைக்கு தலைவர் யாருன்னா சாத்தான். இவன் என்ன பண்றானா, இந்த அடிமை சந்தையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் படாத பாடுபடுத்துறான். கையில கட்டு, காலில கட்டு, அங்கங்க கட்டு போட்டு அவங்கள பாவி 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 பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சில அடிமைகளை வாங்குறதுக்கு சில பேர் வாராங்க, கொஞ்சம் வாட்ட சாட்டமான அடிமைகள், கொஞ்சம் விலை உயர்ந்த அடிமைகள். ஆனா அவங்க பெரிய பணக்காரங்க, ஆனா அவங்க பெரிய பணக்காரங்களை காட்டிக்கிறாங்க தவிர, ஆனா அவங்க உண்மையாவே அடிமை தான். சாத்தானுக்கு அவங்களே யாருன்னா அடிமை. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த அடிமை சந்தையில மிகவும் விலை போகாத ஒரு கூட்டம் இருக்குது. அந்த அடிமை, விலை போகாத அந்த அடிமை நம்மளை வந்து யாராவது வாங்க வரமாட்டாங்களா, இந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே போயிடலாமே அப்படின்னு பாக்குறாங்க. யாரும் வாங்க வர மாட்டேங்காங்க. அதனால என்ன பண்றான்னா, விலை போகாத இந்த அடிமையை போய் கூட கொஞ்சம் அடிக்கிறான், திரும்ப நொறுக்கிறான். ஏங்கிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த பாவத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த தரித்திரத்திலிருந்து, இவன் பிடியிலிருந்து, இந்த இருளின் ஆளிகளிலிருந்து, இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து யாராலும் விடுதலாக்க மாட்டாங்களான்னு ஏங்குறான் ஒரு அடிமை. அப்படி இருக்கும்போது அந்த அடிமை சந்தையில 2 பேர் வருகிறார்கள். ஒருத்தர் மிகவும் வயதானவர் போன்று மிகவும் உயரமான ஒரு நபரும், 2வது நபர் அவரை போலவே இருக்காங்க, ஆனா குமாரனா இருக்காங்க. இந்த முதிர்ந்த வயது உள்ளவருடைய முடியெல்லாம் வெண்ணிறமா இருக்கிறது. நித்திய காலமாய் வாழ்கிற பிதாவை போன்று அவர் இருக்கிறார். 2வது ஒரு அடிமை அவ்வளவு சூப்பரா இருக்கிறார். அவருடைய கண்கள் புறா கண்கள், அவருடைய முடியெல்லாம் கருத்த முடி. ஆனா 2 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்க அந்த அடிமை சந்தைக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் எல்லாம் கடந்து விலை போகாத ஒரு பகுதியில் இருக்கிற அடிமை கிட்ட பார்க்க, அந்த விலை போகாத இடத்துல இருக்கிற ஒரு அடிமை இவங்க 2 பேர்த்த பார்க்கலாம். ஐயோ, இவங்க பார்த்தா
நான் நல்லவர் மாதிரி தெரியல. கண்டிப்பா இவங்க மேல நம்ம நம்பிக்கை வச்சா கண்டிப்பா நமக்கு என்ன செஞ்சிருவாங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பிடியிலிருந்து அவன் நம்ம விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. என்ன நம்பிக்கைனா, அவங்க மேல ஒரு விசுவாசம் வைக்கிறான். கண்டிப்பா இவங்க என்ன செய்வாங்க, விடுதலை ஆக்குவாங்க. டோர் க்ளோஸ் பண்ணிச்சு கவனிச்சுட்டாங்க. இப்போ இவங்க இந்த அடிமைக்கு ஒரு நம்பிக்கை வந்த உடனே, இவங்க அந்த 2 பேரு இவனை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இவன் நம்பிக்கை வந்த உடனே நேரா இவன்கிட்ட வராங்க. இவனுக்கு ஆச்சரியம், யாருமே என்னை தேடி வரலையே, என்னைய விலைக்கு வாங்குறதுக்கு இது வந்துட்டு இருக்காங்களே அப்படி பார்க்கறான். ஆச்சரியத்தோட பார்க்கறான். பார்த்த உடனே அவங்க பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை விலைக்கு வாங்க போறேன். அவனுக்கு ரொம்ப அந்த அடிமைக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. உடனே பார்த்தனா அந்த அடிமை கூட்டத்துடைய தலைவன் சாத்தா ஓடி வரான். என்ன விஷயம் அவங்க கேட்கறான். அவங்க சொல்றாங்க, இந்த அடிமையை நான் விலைக்கு வாங்க போறேன். இந்த அடிமை நீங்க விலைக்கு வாங்க போறேன்னா என்ன விலை தெரியுமா? இவனோட ரத்தத்துல என்ன இருக்குது, உயிர் இருக்குது. இவன் ரத்தம் எனக்கு வேணும். அப்படியா? அப்படின்னு பிதாவும் குமாரனும் அப்படியே பார்க்கறாங்க 2 பேரும். அப்ப குமாரன் சொல்றாரு, நான் இவனுக்காக மரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சாத்தா சொல்றாங்க, இல்ல 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 இல்ல, நீ குமாரன், நீ சர்வவல்லமையுள்ள தேவன். இவன் அடிமை, இவன் பாவி, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் வியாதியில் இருக்கிறான். இவனை நீங்க மீட்டு எடுக்கணும்னா இவனை போலவே ஒரு அடிமை வேணும், இவனை போலவே பாவம் சுமக்கிற ஒரு அடிமை வேணும். அவன் ரத்தம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற உடனே 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. இந்த அடிமைக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கம். என்னை விலைக்கு வாங்க வந்தாங்களே, சாத்தா விடலையே அப்படி ஏற்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதே அடிமை சந்தையில குமாரன் போல ஒருவர் அடிமையாய் அந்த சந்தைக்குள்ள வர. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமான இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக இப்போ தேவகுமாரன் முடிவெடுக்கிறாரு. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க தேவகுமார் முடிவெடுக்கிறாரு. அடுத்த வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயா. நீங்க மூடி வச்சிருங்க. இப்போ தேவகுமாரன் அடிமையின் ரூபம் எடுத்து அந்த அடிமை சந்தைக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இவன் பார்க்கிறான், இவன் இந்த அடிமை பார்க்கிறான். இவர் தானே அன்னைக்கு மகிமையா வந்தாரு, ஆனா இன்னைக்கு அடிமையா வராரு. அடிமை கோலத்துல அப்படியே கிட்ட வராரு. கிட்ட வந்த உடனே சாத்தா ஓடி வந்துட்டான். என்ன நீ கேட்டது அடிமை தானே, நீ கேட்டது அடிமை தானே, இவனுக்காக நான் மறிக்கிறேன். இல்ல 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 இல்ல, நீ பரிசுத்தமா இருக்கிற, இவன் பாவி. இந்த பாவம் உள்ள இந்த அடிமை ரத்தம் தான் எனக்கு வேணும். அப்படியா? சேர்ந்துட்டு அந்த அடிமை மேல இந்த பாவத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, தண்டனைய தாமேல அப்படியே ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டு அடுத்த செகண்ட் சாத்தான் அந்த குமாரனை தர தர தரத்தரம் இழுத்துட்டு போறான். இழுத்து போய் சிலுவையில அடிக்கிறான். சிலுவையில அடிக்கும் போது அந்த ரத்தம் வடிய இந்த அடிமை கைகள்ல, கால்களில், அவன் சரீரத்துல கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகள்லாம் அப்படியே உடத்தி எறிகிறது. என்னென்ன கட்டுனாலும் சாத்தா அவனை கட்டி வச்சிருந்தானோ அத்தனை கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவை, அந்த குமாரனை சிலுவையில அறைய அந்த ரத்தம் வடிய இவன் விடுதலை ஆகிறான். பிரைஸ் காட். அந்த குமாரன் மரித்து விட்டார். இவன் விடுதலை ஆகிறான். விடுதலை ஆன உடனே அந்த அடிமை கூட்டத்தை விட்டு
என்னை விடுதலை ஆக்கின அந்த குமாரனையும், என்னை விடுதலை ஆக்கின அந்த பிதாவையும் அவருக்கு இனிமே நான் அடிமையா வாழ போறேன். பிரைஸ் காட். இந்த சாத்தானுக்கு நான் இத்தனை ஆண்டுகள் அடிமையா வாழ்ந்தேன். ஆனா இனிமே எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின அவருக்கு நான் அடிமையா வாழ போறேன் என்று இந்த அடிமை தீர்மானம் பண்ணி விடுதலை ஆகி அவனோட அத்தனை கட்டுக்களிலிருந்து விடுதலை ஆகி வெளியே வரான். வெளியே வந்து கேட்கிறான், எனக்காக மரித்த அந்த அப்பா எங்க இருக்காரு, அந்த பிதா, அவர் அந்த வயதான பிதா எங்க இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறான். உடனே சொல்றாங்க, அவர் ஆசிரியப்பு கூடாரங்களும் ஒரு கூடாரமா, அங்க வேணா இருக்கலாம், நீங்க போய் அங்க போய் என்ன செய்யுங்க பாருங்க. சரின்னு இந்த அடிமைக்கு அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லணும். இனிமே என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நான் என்ன செய்யணும், அடிமையா வாழணும் அப்படி ஒரு தீர்மானிச்சுட்டு வருகிறான். ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வெளியே பார்த்தா லட்சக்கணக்கான யூதர்கள் காத்துட்டு இருக்காரு. எல்லாம் கியூ வருஷ. இவன் போய் நிற்கிறான். ஐயா இப்படி இல்லையா, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி விடுதலை ஆக்கிட்டாரு, அவரை போய் பார்க்கணும். அவர் சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, ஆமா 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 அதுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம், போய் பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு பின்னாடி நிற்கிறான். கூட்டம் அதிகமா இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் எப்படியாவது நுழைந்து 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 வந்துடலாம். வந்துட்டா 3 அமைப்பு உள்ள இடம் தான் ஆசிரியப்பு கூடாரம். இப்போ நம்ம சபை மாதிரி வச்சுக்கலாம். சபைக்கு வெளியே ஒரு ரூம் இருக்குதா, அதான் வெளி பிரகாரம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, இது பரிசுத்த ஸ்தலம். இது என்ன ஸ்தலம் தெரியுங்களா, மகா பரிசுத்த ஸ்தலம். கிட்ட வந்துட்டான். இந்த வெளிப்பிரகாரத்துக்கிட்ட நீங்க சர்ச்சுக்குள்ள வேகமா வந்தீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் வேகமா வந்தீங்க. அவன் பேசலாம். உள்ள வந்த போது அங்க ஒரு அங்கி போட்டு, நம்ம பாஷையில சொன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் அங்கி போட்டு ஒருத்தர் இருக்காரு. ஏ என்ன என்ன இங்க நிக்கிற? ஐயா எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுத்து என்னை விடுதலை ஆகிட்டாரியா, அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லுங்கய்யா, என் வாழ்நாள் முழுவதும் இனிமே அவருக்காக ஊழியம் செய்யலையா, அவருக்கேயாவே இருக்கலையா, நான் உள்ள போய் அவரை பார்க்கணும். அப்படிலாம் நீ ஒன்றும் பார்க்க முடியாது. இது என்ன தெரியுமா, பலிபீடம். உன்னையே நீ கிரைய செலுத்துனியா, உன்னையே நீ சேக்ரிஃபைஸ் பண்ணிருக்கியா, உன்னையே நீ என்ன செய்யணும், அந்த பலிபீடத்துக்கு முன்பாக அர்ப்பணிக்கணும். அர்ப்பணி அர்ப்பணி. ஐயா சிலுவையில் அவர் எனக்காக மிகப்பெரிய விலை கிரைத்து செலுத்திட்டாரையா, நான் அவரை போய் பார்க்கணும்னா முதல்ல நீ என்ன செய்ய, உடனே அர்ப்பணி. இந்த பலிபீடத்துக்கு முன்பாக உடனே அர்ப்பணி. என்ன இது, என்ன ட்ரெஸ் இது போட்டிருக்க, ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும், இதெல்லாம் போடக்கூடாது. ஐயா என்ன கையில் என்னது, முத்திரம் முதல். ஐயா என்ன முத்திரம் முதல்? ஐயா சிலுவையில் அடிக்கும் போடும்போது எனக்கு அவர் கொடுத்த முத்திரம். இந்த நகரம் உள்ளவரை கூட ட்ரெஸ் பார்த்து என்ன கட்டிங் பண்ணிருக்கிறார், இன்னைக்கு உள்ள டென்ட் மாதிரி கட் பண்ற, என்ன கட்டிங் இது, முடிய ஒட்ட வெட்டணும், ஒரே வெறுக்கணும். ஐயா அவர் தான் எனக்காக வெறுத்து என்னை மீட்டு எடுத்தார். நீ வழிபடுது. சரிங்கய்யா, அடுத்த வாரம் போறான். அடுத்த வாரம் என்ன நீ செப்பல் தான் போட்டு கிடக்குற, உனக்கு செப்பல் கேடா, செப்பல் எல்லாம் அவனை வெறு வெறு. ஜோக்கா சொல்லுங்க, ஊழியத்துக்கு வந்த புதுசுல எங்க அப்பா கட்டில படுத்துருப்பாரு, நான் வெறும் துண்டு விரிச்சு படுத்து கிடப்பேன். ஏதா இப்படி இருக்கிற எப்படி மதம் வந்து எப்படி என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க. இது கண்டுபிடிச்சிட்டீங்களா சூப்பரா ஆயிடுவீங்க. என்ன ஒன்னே வெறுது, என்ன செப்பல் இது. ஐயா அதெல்லாம் அதே வெறுத்து. ஐயா இவர் வெறுத்து வெறுத்து பார்க்கலாம், ஒண்ணுன்னா வரல. கடைசி முடிவு பண்றான், இவர் கனெக்ட் பண்ணாதான் சரியாகும். ரைஸ்லா ஒயிட் சட்டை போடுறான், ஒயிட் பேண்டை போடுறான், அப்படியே தன்னை ஒடுக்கிக்கிறான், முடியை கட் பண்ணிக்கிறான். ஐயா இப்போ ரைஸ்லாயா ரைஸ்லா பரவாயில்லையா, அப்படியே பார்த்த உடனே கொஞ்சம் விளையாட்டுறையா செலுத்தின ஆள் மாதிரி தெரியுது. ஆமாங்கய்யா நகைலாம் கட்டிட்டேயா, ஓ ரைஸ்கா இப்படிலாம் இருக்கணும் மனிதன் முகத்தை. ஐயா இப்பயாவது அவரை போய் பார்க்க போறாங்க. இதே மாதிரி போ 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 அப்படின்ட்டு உள்ள போறான். அப்பா எப்படியாவது அந்த எஜமானுக்கு
வேலை செஞ்சுலான்னு சொல்லி போனா அங்க ஒரு கழுவு தொட்டி. இங்க வாங்க ஐயா, இல்லையா எல்லாம் அர்ப்பணிச்சிட்டியா, எல்லாத்தையும் வெறுத்துட்டியா, உலகத்தை வெறுத்துட்டியா, எல்லாம் வெறுத்துட்டியா அப்படின்னு ஆய்வு பண்றான். இது என்ன தெரியுமா? கழுவு தொட்டி. உடனே நீ கழுவணும். ஐயா அவர் தானையா ரத்தத்தினால என் பாவத்தை கழுவாருன்னு சொல்லியிருக்கிறியா, நீ உடைய கழுவு. ஐயா நான் இப்படியா கழுவு? பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவராய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இதுக்கு பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. இப்ப உங்களுடைய ஆவி மனிதன் எப்படி பண்ணிருக்கான்? கழுவப்பட்டிருக்கிறான், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான், நீதிமானாக்கப்பட்டிருக்கான். மனசு ஆண்டோடைய வருக வர கழுவிட்டு தான் இருக்கணும். பிரேஸ்லா பாட் பாத்திரம் தான். கழுவுனியா, உடனே நீ பலியாக ஒப்பு கொடுத்தியா? ஒப்பு கொடுத்துட்டேன். கழுவு 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 கழுவு. எத்தனை தடவை கழுவு பார்க்கிறான் அந்த விசுவாசி. இவர்கிட்டயும் ஒரு டிராமாவை ஓட்டுறாருதான். ஐயா எல்லாமே கழுவிட்டேன். ஐயா உங்களோட மாதிரி ஒரு பிரசுத்தா இருக்கு பாத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஜிப்பா போட்டு அப்படியே ஸ்டேஜில் நிற்கும் போது ஐயா வா, நீங்க உங்களை மாதிரி உள்ளே செய்ய முடியாது ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ரைட் போ, இப்போ உள்ள போ. போனா வெளிப்புறம் தாண்டி உள்ள வந்துட்டீங்க. அங்க வலது பக்கம் குத்து விளக்கு, ஒரு மேஜை வைக்கப்பட்டிருந்து அங்க அப்பமும் திராட்சை. இந்த பக்கம் தூப பீடம். உள்ள வந்து அங்க ஊத்துது, அக்கி போட்டுதான் போயிடுச்சுதான் வச்சுக்கோங்க. அங்க வந்து என்ன இங்க வந்துருக்கிற? ஐயா எனக்காக ரத்தத்தை சிந்தின அந்த எஜமான போய் பார்த்து தேங்க்ஸ் சொல்லி அவருக்கு நான் இனிமே அடிமையா வாழறேன். உன்னைய போல நல்லா ஒப்பு கொடுத்தியா? உன்னைய நீ வெறுத்தியா? அதெல்லாம் வெறுத்துட்டேயா. கழுவுனியா? நல்லா கழுவி. இங்க வந்து நில்லு. இதான் குத்துகளுக்கு. எரியலையே நீ நிற்கும் போது. ஐயா எரியுன்னா என்னையாச்சு? பைபிள் படிச்சிருக்கியா? ஐயா பைபிள்னா அவன் வந்து சேர்த்தா பைபிள் வச்சுக்கோ. ரைஸ்லா சரி. இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். இப்போ நோவா எடுத்துக்கோ. ஆதியாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ. நோவா எப்படிப்பட்டவராக இருந்தா தெரியுமா? அவ்வளோ பாவியா இருக்கும்போது நோவா மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்தார். அவரை போல நீ என்ன செய்யணும்? வாழணும். ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கோ. போய் ட்ரைனிங் பண்ணிட்டு அடுத்த வாரம் வா. இன்னும் ட்ரைனிங் பண்ணிட்டேன். ஆதாமை பத்தி கொஞ்சம் பாயிண்ட் சொல்லி கொடுத்து வந்து கேட்கறது. இந்த நோவா பத்தி நோவா பண்ணி நோவா போல வாழ்ந்தியா? ஐயா நோவா சொன்ன பாயிண்ட்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஐயா ஒரு 2 பாயிண்ட் மறந்துச்சியா? அச்சோ திரும்ப இன்னைக்கு சொல்றேன். ஆபிரகாமை குறித்து ஒரு 6 பாயிண்ட், ஈசாக்கை குறித்து 8 பாயிண்ட், யாக்கோபை குறித்து 9 பாயிண்ட், யோசேப்பு மகா பரிசுத்தவான் அதனால அவரை குறித்து 10 பாயிண்ட். இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணு. படி ஐயா இதெல்லாம் இருக்குதுயா. உள்ள போய் அந்த எஜமானை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு பண்ணு. இதெல்லாம் நீ ட்ரைனிங் பண்ண. அவங்களை போல வாழ்ந்து காட்டு. நீ ஐயா என்னையே போலதானே வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருயா. என்ன பின்பற்றி வாங்கதானே சொல்லியிருக்காரு. உனக்கு சால சுந்தரசேகர் தெரியுமா? மிஷினரிகளை தெரியுமா? அவங்கள எப்படி ரத்தத்தை சிந்தினாங்க தெரியுமா? அந்த ஸ்தாபன தலைவரை தெரியுமா? இந்த ஊழியக்காரர் உனக்கு தெரியுமா? அவர் எப்படிலாம் உழைச்சார்? ஐயா நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனும் சொல்லியிருக்காரையா. அவர் இவங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. இந்த சாட்சிகளை நீ கவனிக்கணும். இவங்களை பார். எங்க அப்பா எப்படி ஊழியர் தெரியுமா? எங்க சர்ச்சு பாஸ்டர் எப்படி படிச்சு தெரியுமா? பார்த்தான். இவர்கிட்டையும் ஒரு டிராமாவை போட்டுருக்கேன். சொல்றான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஐயா எனக்கு எல்லாமே தெரியும். எலியாவை போல நீ மாறணும். ஐயா அவரை போலதான் நம்மளை மாத்திருக்காரு. எலியா இருந்த அந்த வரம் உனக்கு ரெட்டிப்பா வரணும். அதுக்கு போய் ஜோபன் போ. ஐயா அவர் தான் பரிபூர்ணமானவரு. இயேசுக்கு அடையாளம் தானே அவங்கலாம். இல்ல நீ எலியாவை போல ஜோபன் அப்படிலாம் போய் கேளு. பார்த்த கடைசி முடியல.
முடிவெடுத்துட்டான். ஐயா இப்போ ஓரளவு புரிஞ்சிச்சியா, பைபிள் நல்லா புரிஞ்சிச்சியா, நீங்க தான் உண்மையாவே நல்ல ஒரு டீச்சர்யா, நீங்க தான் பெரிய பரிசுத்தவான்யா, நீங்க வேதத்தை எவ்வளவுதான் கற்றுக்கிட்டு ரைட் 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 பரவாயில்ல பரவாயில்ல சரி போ வந்துட்டு போனா. அப்பவும் அங்க ஒருத்தர் என்ன நீ உன்னை ஒப்பு கொடுத்துட்டியா, ஒப்பு கொடுத்துட்டியா, கழுவிட்டியா, கழுவிட்டியா, உனக்கு வசனம் தெரியுதா, தெரியுதியா, நேதுமா இதை நீ புசிக்கணும்னா உன்னையே சோதிக்கணும், உன்னையே தெரிஞ்சுக்கணும், சோதிச்சு 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 பார்க்கணும். சரிங்கய்யா, ஐயா நான் எவ்வளவுதான் சோதிச்சாலும் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் இருக்குதுயா, இல்ல இல்ல சோதிச்சு சோதிக்காட்டே இது என்ன செய்ய முடியாது. இந்த அப்பவும் திராட்சை ரசம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஐயா இதை நம்ம புசிக்க புசிக்க நானே ஜீவா அப்போ தானே சொல்லியிருக்காரு. இஸ்ரவேலங்க ஜீவா அந்த அப்பத்தை புசிக்க புசிக்க பலன் அடைஞ்சாங்களையா, அது புசிக்க புசிக்க அதுக்கு பலன். நீ முதல்ல இதை புசிக்கிறதுக்கு நீ உன தகுதி ஆகணும், இதெல்லாம் நீ எப்படி பண்ணணும் பார்க்கலாம். சரி இவர்கிட்டையும் ஒரு டிராமாவை போட்டுரும் பாருங்க. நீங்க அநேக சபையில திருவிருந்து எடுக்கும்போது, நம்ம சபையில நான் கலந்து வந்த பல சபைகள்ல வந்து திருவிருந்து எடுக்கும்போது ஒரு கூட்டம் வெளியேற்றிச்சு போயிடுவாங்க. ஏன் போறாங்கன்னா இவர் பண்ற பிரசங்கம் தான். உடனே கல்வி மிச்ச கூட்டம் இருக்கும், மிச்ச கூட்டம் எல்லாம் இருக்கும். இது வெளியே போய் நிற்பாங்க பாருங்க, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் திருவிருந்து எடுத்துட்டு நாங்களாம் யாரு கழுவப்பட்ட பாவம் பண்ணாலும் இவங்க எதை எடுத்தவங்க திருவிருந்து எடுத்தவங்க அவங்க பார்த்து அவங்க இவங்கதான் மகா சுத்தவாங்கப்பா. எங்க குரூப் என்ன செய்யும் தெரியுமா, வெளியே நின்று போனா வாஸ்து மேலங்களையும் பார்ப்பாரு, சபையில நினைஞ்சுவாங்க பார்ப்பாரு. நானும் பிசாம உட்காந்துருக்கேன், ஆனா என்ன எப்படி பார்ப்பாங்க, என்ன இதுன்னு தெரியாம மனம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் ஒருவர் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவே ஆவி ஆத்மா நிரந்தரம். இப்ப அவன் சாப்பிட்டா தானங்க பலன் அடைய முடியும். அவனே ஜீவா. அப்போ இதை புசிக்கிறவன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அதனாலதான் வாரந்தோறும் திருமணம் கொடுக்குறோம். இதை புசிக்கும்போது ஆரம்பிச்சாரு, நீ என்னிலும் அப்படியே கிடக்குற. ஓ பிரைஸ்கா இங்க பார்க்கிறாரு, ஆக்ட் பண்றாரு. எல்லாம் கழிவிட்டியா, உடனே நீ சோதிச்சு பார்த்தியா, ரைட் இவர்கிட்ட வேற சரி ஐயா என்னையே நான் நினைஞ்சிட்டேன், ஒயிட் சட்டை போட்டு ஜிப்பா போட்டு நேரம் முழங்கால் நின்று ஐயா என்னையவே நான் நினைஞ்சிட்டேன். அவர் நான் என்ன நம்பிக்கை வைப்பாரு ரொம்ப ரைஸ்கா இது ஜெயிச்சாச்சு. அடுத்து பார்த்தா தூபம் போயிட்டு கவா எல்லாம் கூட்டம் வந்துருச்சு. நல்லா கத்து நல்லவர் என்பதை என்ன செய்யணும், துதிக்கணும். எப்படி துதிக்க, பலிபடத்தையும் ஏமாத்திதான், கலவரையும் ஏமாத்தியாச்சு, அப்புறம் எங்க ஏமாத்தியாச்சு, அப்பவும் திராட்சரசமும் ஏமாத்தியாச்சு. முன்னாடி இடம் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் ஏமாத்தியாச்சு. இப்ப வந்து கத்த நல்லவருன்னு துதிங்கள். கவனிங்க. இப்ப நம்ம ஏன் துதிக்க முடியல தெரியுமா, உங்களுக்குள்ள அநேக குற்ற உணர்வு, அதுக்கு நீங்க இடம் கொடுக்கூடாது. பிரைஸ்லா எல்லாம் கத்த நல்லவர் அடுத்த விடுதலையா துதிக்க முடியும். இங்க வந்து அந்த அடிமை நிக்கிறான், அப்பதான் துதி 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 துதி. எங்க துதி துதிக்க வரல, அவன் எண்ணங்கள் வரல, வேதனை படுறான், மனதுல வேதனை துயரம். இப்படிதான் நம்ம ஜெயிக்க, எப்படியாவது அந்த எஜமான போய் பார்க்கணுமே. இவன் வேதனையும் இவனுடைய கூக்குரலையும் கேட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து குமாரன் எந்திரிச்சு வெளியே வராரு. பிரேசலா அவன் ஏங்குறான். இவன் உலகம் வந்து இவன் ட்ரெஸ்ஸை பார்க்குது, மதம் வந்து இவனுடைய வெளியே பிரகார தோட்டத்தை பார்த்துட்டு இடப்படுது. ஆனா இவரோ அவருடைய இருதயத்தை பார்க்கிறாரு. பிரேசலா அவருடைய இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள், இதயத்தில் இருக்கிற சோர்வுகள், இதயத்தில் இருக்கிற அந்த அன்பு, அதை பார்த்து அப்படியே உள்ள வர வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பார்த்தா
இந்த அடிமை கையில கட்டு, காலில் கட்டு, உடம்புல கட்டு, எல்லாத்துலயும் கயரா இருக்கு. அந்த குமாரன் வந்து கேட்கிறாரு, ஏப்பா நான் தான்ப்பா சிலுவையில ரத்தம் சிந்தி உன்னை விடுதலை ஆக்கினேன், இதெல்லாம் என்னப்பா கட்டு? ஐயா இதெல்லாம் இவங்க சொன்ன கட்டுயா. எடுத்து வாசிக்கலாமா? ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28:13வது வசனத்தையும். முதலாவது ரோமர்கள் பார்க்கலாம். இப்பொழுதோ பழமையான எழுத்தின்படி அல்ல. பழமையான என்பது அது நியாயப்பிரமாணம். அல்ல, நீங்க புரிந்து கொள்ளும். இதெல்லாம் இந்த சத்தியத்தை மட்டும் நம்ம சபை மக்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதை பார்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலம் இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலம் வாக்குத்தத்தத்தின் யுகம். மோசே முதல் கல்வாரி சிலுவை வரை நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, அது யூதருக்கு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் காட். இப்போ நம்ம வந்து யாருன்னா அவருடைய கிருபை மேல் வைத்த விசுவாசம் நிருபங்கள் தான் திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, வாசிக்கலாம். வாசிக்க. புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கற்பனை தேவனுடைய வார்த்தை உங்களை சில நேரங்கள் கட்டிடும். எனக்கெல்லாம் இந்த திருவங்க எடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவோம். நீ ஒன்னிலாம் ஜெபம் பண்ண முடியாது, உன் மனசு இப்படி இருக்குத கட்டு. பத்து வசனம் இப்படி சொல்லி இருக்குது, இதை படி நீ என்ன செய்யல, வாழல, அது ஒரு கட்டு. நியாயப்பிரமாணத்தின் கட்டிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கு. இன்னொரு வசனம் மைக்கில் வாசிக்க பாஸ்டர். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28:13 நினைக்கிறேன். ஓ சூப்பர், அற்புதமான வார்த்தை. பாருங்கள், பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது நியாயப்பிரமாண வாக்கு தத்தங்கள், நியாயப்பிரமாண வார்த்தைகள், நியாயப்பிரமாண வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு செல்லுபடியாகும். ஆனால் நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகள் வந்து ஒருவரை கட்டக்கூடிய காரியமாக காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28வது அதிகாரம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கு சிக்குண்டு பிடிபடும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். கவனிங்க, இதை கொஞ்சம் புரியும் படிச்சோம். நியாயப்பிரமாணம் கற்பனை என்பது 10 கட்டளை. இன்னைக்கு நிறைய விசுவாசி குடும்பத்துல கூட 10 கட்டளை எது கொடுக்கப்பட்டனா ஒன்னால முடியாது. அதுல எல்லாத்துலயும் பாஸ் ஆகணும். 613 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எதுக்குன்னா உன்னால முடியாது, உனக்கு ரட்சகர் தேவை, அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிரைஸ்லா. நியாயப்பிரமாணமும் கற்பனை எது கொடுக்கப்பட்டதுன்னா உனக்கு ரட்சகர் தேவை, உன்னால முடியாது. இப்போ இந்த கற்பனை வந்து அவங்க என்ன ஆக்குனா சிக்குண்டு. உங்களால இந்த வசனத்தை கடைபிடிக்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. இப்ப பாக்குறாரு குமாரன், ஆனா கல்வாரி ரத்தத்தினால உன்னை விடுதலையாக்கணும்பா, ஏன் இத்தனை கட்டு? ஐயா இல்ல, உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் இந்த கட்டெல்லாம் போட்டு விட்டாங்க. வேதவசனம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், சத்தியம். உடனே குமாரன் அந்த அடிமையை விடுதலையாக்கி வெளிப்பிரகாரத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கைப்பிடிச்சு கூட்டு வந்துட்டு இருக்காரு. கூட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க என்ன இருக்குது, பலிபீடத்துல ஒரு ஆள் நிற்கிறார் இல்லையா, ஆசாரியர். அங்க சொல்றாரு, எங்க போற கல்வனியா? ஆனா கூட யார் வந்துட்டு இருக்காரு? கிறிஸ்துவை இவங்க பார்க்கவில்லை, இவங்க உபதேசத்தை பார்க்கிறாங்க. எங்க சபைக்கு இந்த உபதேசம், எங்க சபையில நாங்கள் இந்த யூனிஃபார்ம்ல நாங்கள் இருப்போம். எங்க சபைக்கு இப்படிதான் கட்டளை. நியாயப்பிரமாண காலத்துல என்ன நினைச்சு தெரியுங்களா? 613 நியாயப்பிரமாணம் கிடையாது. இவங்க ஆசாரிகள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல 3000க்கு மேற்பட்ட பிரமாணங்களை போட்டுட்டாங்க. எஸ்டா கடைபிடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும். இப்ப பாருங்க, அநேக திருச்சபையில திருவந்து எடுக்கணும்னா நீ 3 நாள் உபவாசம் போடணும். இதெல்லாம் கற்பனைகள், கட்டளை. நீ இப்படி வாழணும். அப்பாவை பார்க்கறதுக்கு நம்ம பிள்ளை இருக்குது,
நம்ம பிள்ளை நம்மளை சந்திக்கிறதுக்கு நீ இத்தனை மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சாதான் நீ என் கூட என்ன செய்யணும் பேசணும் நம்ம சொல்லுவோமா? பாருங்க, இப்ப குமார் விடுதலை ஆக்கி வரும்போது அவன் சொல்றான், இவங்க கிறிஸ்துவை பார்க்கவில்லை, பிரமாணத்தை பார்க்கிறாங்க. நல்லா நீங்க இது புரிஞ்சுக்கிட்டே வரணும். கிறிஸ்துவை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து கூட. அப்ப சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நீ வா, என் கூட வந்துட்டு வா. உள்ள பார்த்தா கழுவு தொட்டி அங்க இருந்து, எங்க போற கல்வனையா கூட யார் வந்துட்டு இருக்காரு? கிறிஸ்து. பார்க்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குத்துவலுக்கிட்ட கூட்டு போறாரு இயேசு கிறிஸ்து. இந்த அடிமையை கூட்டு போகிறான். அடிமை குமாரனே, இந்த விளக்கு எரியவே மாட்டேங்குது, ஒன்றும் கவலைப்படாத, வா உள்ள வா. உள்ள வந்தா அடிமை சந்தையில வந்து விலைக்கு வாங்கின அந்த பிதா உட்கார்ந்துருக்க சிங்காசனத்துல. அங்க உள்ள போறான். எஜமானே, நீங்க தான் உங்க குமாரன் அனுப்பி எனக்காக நினைஞ்சீங்க, என்னை விடுதலை ஆக்கினீங்க அந்த அடிமை சந்தையிலிருந்து. எஜமானே, இனிமே உங்க வீட்டுல நான் ஒரு அடிமையா வாழ விரும்புறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பிதா பார்க்க, இல்லை வா உள்ள வா. அந்த உடனே குமாரன் உட்கார்ந்து இருக்கிற பக்கத்துல சிங்காசனத்துல அந்த அடிமையை கூட்டு வந்து போய், இங்கதானே உட்காரணும். எஜமானே, ஏன்னா நான் தூசி, நான் துரும்பு, நான் உன்னத்துக்கு ஆகாதாலே, நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்தேன், உங்ககிட்ட அப்படி உட்கார்ற அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. எஜமானே, எனக்கு தகுதி இல்லை. நீ அப்படி சொல்லாத, இனிமே நீ எஜமான்னு சொல்லாத, அப்பான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு. இப்பதான் பாட்டு பாடணும். அப்பா மறுபடியும் பயப்படுறதுக்கு ஆபிரகாமால சொல்ல முடியல, ஈசாக்கால சொல்ல முடியல, மோசையால சொல்ல முடியல, எலியாவால சொல்ல முடியல, எலிசாவால சொல்ல முடியல. ஆனா புதிய உடன்படிக்கையில தேவன பிள்ளையாகி நாம் இயேசுவின் இரத்தத்தினால, அப்பா உங்க தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது அவர் இரத்தத்தினால அவருக்கு சமீபமானவர்களை விஷயம். அப்பாச்சு அப்பாச்சு, ஆமா அப்பாச்சு. இந்த இடத்துல சுத்தி பார்க்கலாமா? எல்லாம் நீ போகலாம். நீ எப்படி எனக்கு குமாரனை போலவே நீயும்பா எனக்கு குமாரன்பா. என்னை நீ அப்பான்னு சொல்ல சொல்ல நான் சந்தோஷப்படுவேன். அப்படி பார்க்கலாம். பாருங்க, நீங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு வச்சுங்க, அழகா சோஃபா போட்டுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போய் உட்காரும் போதே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பெரிய பெரிய ஒரு இடத்துல போய் உட்கார சொல்லுவாங்க, நம்மளால பேச முடியாது, ஃப்ரீயா இப்படி கொஞ்சம் யோசிப்போம். ஆனா அந்த பிதாவின் அன்பையும் கிறிஸ்துவின் அன்பையும் பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள அப்படியே பயம் நீங்குது. பிரைஸ் காட். அந்த இடத்துல அப்படியே உலாகுறான். அவன் உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த குத்துவிளக்கு சரியா எரியலையே. அப்ப குமார்கிட்ட சொல்றான், அந்த குத்துவிளக்கு சரியா எரியல, நான் இப்படிதான் சொல்லிதான் வந்தேன், நான் அந்த குத்துவிளக்கு சரியா எரியணும்னு சொல்லி நான் விரும்புறேன், நான் போய் பார்க்க போறேன், எப்படியாவது அந்த கலவர தொட்டில பலிபீடத்துல இதெல்லாம் சரியாக நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வெளியே போற ஆரம்பிக்கிறப்ப உடனே குமாரன் அவன் கையை பிடிக்கிறப்ப, நீ தனியா போகாத, உனக்கு உதவி செய்யும்படி ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆவியானவர். பார்க்கலாம், பிதா தெரியுறாரு, குமார் தெரியுறாரு, நடுவுல ஆவியானவர் இருந்திருக்காரு. இவனுக்கு என்ன செய்யல தெரியல. பார்த்தா அவர் அன்பின் ஆவியானவர், தேற்றமான அன்புனா அன்பு. உலகத்தை கண்டிக்கிறாரு, ஆனா அவரோட பிள்ளைகள் மேல அன்பு அப்படியே ஊற்ற. அதான் மறுப்பாங்க, தேவ பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு உங்க இதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிற படியா. ரோமர் 5:5. ஆவியானவர் இவரை அழைத்துக்கிட்டு அந்த மகா பிரசுரத்துக்குள்ள குத்துவலுக்கிட்ட வர. அந்த உடனே கேட்கிறான், அந்த அண்ணன் கேட்கிறான், ஏன் நோவா போல வாழ்ந்தாதான், யோசனை போல வாழ்ந்தாதான், எலியா போல வாழ்ந்தாதான், இது எரிமாயா கேட்கிறான். நீயா இந்த புக்கை படிக்காத, இந்த பைபிள் நீயா செய்யாத படிக்காத, இந்த பைபிள் முழுவதும் பிதாவின் அன்பு,
குமாரனுடைய அன்பு. இந்த பைபிள் நீ எப்படி படிக்கணும்னா, ஆதாமுக்கு தேவன் என்ன செஞ்சாரு, நோவா காலத்துல கிறிஸ்து எப்படி நோவாக்கு உதவி செஞ்சாரு, அது நோவா பேலை என்பது கிறிஸ்துவா. ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில அந்த பலியாடாய் வந்த கிறிஸ்துவ பாரு, யோசேப்பு உன்னதத்துல பாரு, எலியா எலிசா எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக இவங்களை பார்க்கணும். இதெல்லாம் சாட்சிகள் அனைத்தும் கிறிஸ்துவை மையமாய் கொண்டிருக்கிறது. நீ வேதத்தை வாசிக்கும் போது எந்த பகுதியிலையும் தேவனுடைய அன்பையும் கிறிஸ்துவையும் பார்க்கணும். அப்போஸ்தலர்கள் சாட்சியா வாழ்ந்தாங்க. அப்போஸ்தலர்கள் இல்ல, நீ கிறிஸ்துவை பாரு. அவங்க எதை பார்த்திருக்காங்க? கிறிஸ்துவை. இந்த எல்லா பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவின் நிழலாட்டமா இருக்கிறாங்க. இந்த வேதத்துல நீங்க 10 பாயிண்ட் சொன்னாங்கய்யா, 12 பாயிண்ட் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன கடைபிடிக்க? நீ ஒன்னே ஒன்று கடைபிடி, தேவ அன்பு. கிறிஸ்துவை பாரு. கிறிஸ்து என்ன செஞ்சா? அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு இப்படி செஞ்சு பார்த்தா எனக்கும் செய்வாரு, தாவீதுக்கு இப்படி ஆண்டவர் செஞ்சிருந்தானா எனக்கும் செய்வாரு, அப்போஸ்தலர்கள் கூட இப்படி கிரியை செஞ்சிருந்தாருன்னா எனக்கும் கிறிஸ்து செய்வாரு. எல்லாம் நீ எப்போ பார்க்கணும்? இது ஒரு அன்பின் கடிதம்ப்பா. அப்ப பார்க்கலாம். அதுக்கடுத்து வேதத்தை வாசிக்கிறான். 3 அதிகாரம் வாசித்தியா, 5 அதிகாரம் வாசித்தியா, அதெல்லாம் போயிடுச்சு. பேசலாம் போய் எங்க அப்பாவுடைய கடிதம் இது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு பகுதியில எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எங்க அப்பா எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காங்க, எங்க அப்பா 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 அப்பா. வாசிக்க வாசிக்க வெளிச்சங்கள் உண்டாக்குறது. Oh, glory to Jesus. பாருங்கள், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். அன்பின் கயிறுகளா அவர்கள் மனுஷரை கட்டி எத்தனை பக்கம் சொல்லிருங்க பஸ் எல்லாம் எடுத்துருங்க. அந்த ஒரு வேலை போய் கூட வாசிக்கலாம். ஓசியா 11:4 பக்கம் பேச்சு சொல்லுங்க. பக்கம் 1057வது பக்கம் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ்லா வாசிக்கலாம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். பிரைஸ் காட். எந்த கயிறுனால இழுக்கிறாரா? இங்க என்ன வாசித்தோம்? நம்ம ரோமர் 7:6 வாசித்தோம், நியாயப்பிரமாணத்துடைய கட்டு. ஏசாயா தீர்க்கதரிசனத்துல வாசித்தோம், நியாயப்பிரமாண கட்டு. இப்ப நம்மள கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை எப்படி உருவாக்குறது தெரியுங்களா? அன்பின் கயிறு. அல்லேலூயா. இப்போ எங்க இருந்து அநேக மதம் என்பது சரீரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, வெளிப்பிரகாரத்திலிருந்து. நீ இப்படி மாறணும், ரசிக்கப்படியா உன் பேரை மாத்திக்கணும், உன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும், இப்படி இருக்கணும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய சபையில கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு தடவை ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பேர் கிறிஸ்துவ சபை. 4 மணிக்கு செய்தி. அப்ப நான் உள்ள போறேன். சபையே மல்லிகைப்பூ. பார்க்கிறேன். சபை மட்டும் மல்லிகைப்பூ பரவாயில்ல, வரவங்க எல்லாம் மல்லிகைப்பூ போட்டு வராங்க. எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க, கடவுளை விட்டு இவ்வளவு தூரமாய் போய்விட்டார்களே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைங்க. எல்லாம் தேவன் நமக்கு படைச்சது எல்லாம் அவருடைய பிள்ளையாகி நம்ம அனுபவிக்கிறதுக்காகதான். பேசலாம் பாருங்க. அந்த சத்தியெல்லாம் எனக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்ச போது நம்ம சபைக்கு சில நாட்கள் சில வருடத்துக்கு முன்னாடியே வந்தேன். சர்ச்சை போது சில சகோதரிகளும் மல்லிகைப்பூலாம் போட்டேன். என்ன வாசனை அழகாக இருக்கின்றது. பாருங்க, நம்முடைய மனம் தாங்க. நீங்க நிறைய தப்பிச்சிட்டீங்க. நான் எங்களை மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு புரியும். பிரேசலா பூ வச்சா பிசாசு, நகை போட்டா பிசாசு, இதை கட்டிட்டா அது வந்துச்சு. இது எல்லாம் எங்கதான் பார்க்க? மனிதன் எதை பார்க்கிறான்? மனிதன். இப்ப மதம் எதை பார்க்குது என்றால், நம்முடைய தமிழ் கலாச்சாரம் எப்படின்னா, ஒரு ஆன்மீகம் அப்படின்னா
நான் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டு ஆன்மீகத்தில் எங்கேயாவது சொற்பொழிவு மாற்றம் போட்டோம்னா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆன்மீகம் என்பது இந்த கிறிஸ்தவம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அங்கங்க இருக்கிற கலாச்சாரத்தோடு இணைந்து விட்டது. இப்ப நம்ம கலாச்சாரம் ஆன்மீகம் என்றால் சன்னியாசி, ஆன்மீகம் என்றால் எல்லாத்தையும் வெறுத்துருந்தோம், தனியா போயிருக்கணும். இதுதான் நம்முடைய. இப்போ இந்த இடத்துக்கு இங்க இருக்கிற இந்த கலாச்சாரத்துக்குள்ள கிறிஸ்தவம் உள்ள நுழையுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏன் நீங்க அமெரிக்காவில் இதுதான் பிரச்சனை கிடையாது, ஐரோப்பாவில் பிரச்சனை, அங்க கலாச்சாரம் வேற. நம்ம கலாச்சாரம்னா தெய்வ பக்தி அப்படின்னா உங்களுக்கு புரியுமே, வெளியே பட்டை இது போட்டிருக்கணும், அதை போட்டிருக்கணும், இதை போட்டிருக்கணும். வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் இருக்கு. ஏன்னா நீலாம் இப்போ மாலை போடுறேன்னு கேட்டா அதனால சாமி சொல்லுவாங்க. வெளிப்பிரகாரமான தோற்றம், வெளிப்பிரகாரமான ஆராதனை, இதுதான் அங்கேயும் சடங்காச்சாரம் யூதர்கிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த கிறிஸ்தவம் வந்து இந்த சுவிசேஷம், நற்செய்தி, குட் நியூஸ் நம்முடைய இதுக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க உள்ள மூத்த ஊழியர்கள் காரியம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்மீகத்தோட எழுதிட்டாங்க. எல்லாத்தையும் இணைஞ்சு செப்பல் போடக்கூடாது, எல்லாத்தையும் இணைங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவம் ஆன்மீகத்தோடு இணைந்து ஏசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. அவருக்குன்னு தனி வஸ்திரம் எதுவுமே இல்லை, விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டிருந்தார். பிரைஸ்லா அந்த வஸ்திரத்துக்காக சீட்டு போட்டாங்க. அது அவர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இல்லை, ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. தனியா தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை. பிரைஸ்லா இப்போ புரிந்து கொள்ளுங்கள். இங்க இப்போ வாசித்துக்கிறோம் ஓசியா 11:2 நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை உருவாக்குறார் என்றால் அன்பினாலே நம்ம நினைக்கிறாரு ஒரு. அதான் நம்ம கடந்த 2 வாரங்கள் தியானிச்சுட்டு இருக்கோம். நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? இருளின் ஆளுகிற அடிமை சந்தையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி அந்த குமாரன் உள்ள இருந்து வந்து இந்த அடிமையை பார்த்தானே. அப்போ குமாரன் பார்க்க அடிமை சந்தையில கூட கட்டு கம்மியா இருந்துச்சு, இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து இத்தனை கட்டு போட்டிருக்காங்களே. மதம் அதிகமான கட்டுகளை போட்டு ஆண்டவர்கிட்ட, அந்த அன்பின் தேவன்கிட்ட நெருங்கக்கூடாதபடிக்கு அநேக வித்தியாசங்களை உருவாக்கி விட்டது. பிரைஸ்லா சத்தியம் அறிவு சத்தியம் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சத்தியம் இந்த சத்தியம் வார்த்தை கர்த்தருடைய ஆவியான சத்தியம் அறிவு சத்தியம் உங்களை செஞ்சிடும், விடுதலையாக்கும். அன்பின் கயர்களால, இந்த அன்பின் கயர்களை செஞ்சிருமா நம்ம நம்ம அங்க நின்று அங்க போகும்போது அன்பின் கயர்னால அப்படி இருப்பாரு. அல்லேலூயா. வார்த்தையை கொடுத்து அப்படி இருப்பாரு. இப்போ இப்போ இந்த அடிமையுடைய தோக்கம் இப்போ அடிமை கிடையாது, பிள்ளை. இந்த பிள்ளை எங்க இருந்து ஆரம்பிக்குது என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்ப எங்க வந்து உட்கார்ந்துருக்காப்ப நம்ம வாசித்தோம். முதல்ல சிலுவை முதல் சிங்காசனம் வரை எபேசியர் 2:7 உன்னதத்துல இயேசுவோடு கூட அமர்ந்து. இதுதான் உங்க ஸ்தானம். பிரைஸ்லா உங்களுக்கு நல்ல சேர் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம மறுநாட்கள் நம்ம கொடுக்க போற பெரிய பில்டிங்ல சூப்பர் சேர்ல நீங்க உட்காருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் எங்க இருக்கீங்க? அடிக்கடி சேர்ல உட்காரும்போது சொல்லணும், நான் இயேசுவோடு உட்கார்ந்துருக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கிறிஸ்து நீங்கள் கட்டளையிடும் போது உங்க பிரச்சனை மாறும். உட்காருதல் என்பது தெரியுமா? ஆளுகை. அன்பின் ராஜ்யத்தை குறித்து நம்ம வாசித்தோம். கவலை இருந்துச்சுன்னா அன்பின் ராஜ்யம் தடைப்பட்டுரும், அன்பு இல்லாட்டாலும் தடைப்பட்டுரும். போன வாரம் நம்ம தியானிச்சோம், சந்தோஷம் இல்லாட்டாலும் அன்பின் ராஜ்யம் தடைப்படும். இன்னொன்று, அன்பின் ராஜ்யத்துல உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. அது என்னவென்றால் இயேசுவோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். பிரைஸ் காட். நீங்கள் வியாதிகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜாவை போல நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க சூழ்நிலையை பார்த்து, வறுமையை பார்த்து, பண கஷ்டங்களை பார்த்து, உங்களுக்கு எது தேவையோ இயேசுவின் நாமத்தினாலே இதை நான் ரிலீஸ் பண்றேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. எல்லாம் உங்க பார்த்து கீழே உட்காந்து. இப்ப நம்மள எப்படி பார்க்கறேன்? தூசி துரும்பு. எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் வந்து ஜபாரியில இயேசுவின் பாதம் போட்டிருந்தான். அப்ப என்ன கேட்டேன், என்ன பிரதர்? இயேசுவின் பாதம் எழுதி வைத்திருக்கேன் அல்லவா? ஆமா. அது கீழே உட்காந்து அணைச்சா. அப்படியா? நீ இயேசுவின் பாதத்துக்கு மேல கை வைப்பியா கீழே கை வைப்பேன்? நான் மேலதான் கை வைப்பேன். அப்படியா? அடுத்த நான் காட்டுலாம் தாழ்த்து மாட்டேன்.
அவன் வந்து உங்க பாதத்துக்கு மேல கை வைக்கிறான், நம்ம பாதத்துக்கு கீழே கை வைக்கிறான். அது ஒரு என்ன செய்யணும், திருப்ப சொல்லுங்க, கற்பனை பண்ணிருக்கீங்க. அதோட உங்க காலுக்கு எப்படி நம்ம பிள்ளை இருக்குன்னு சொல்லுவோம், பிள்ளை வந்து காலு கீழே, அப்பா அம்மா அம்மா எனக்கு ஒரு டீயா கொடுங்க. உங்களை எப்படி படாதபாடு படுத்திட்டாங்க. அப்புறம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அந்த பாஸ்டர் சொன்னார், எப்படிதான் நான் ஆண்டவரோடு செலவழித்தேன் தெரியுமா? அப்படி கேட்டேன். என்ன செய்யுதுன்னா, முழங்கால் போட்டு போட்டு தோல் உறிஞ்சிச்சு. அந்த தோல் உறிஞ்ச தோலை ஒரு டப்பால போட்டு உள்ள வச்சிருந்தார். இதுதான் இந்த கரையதான் ஊழியத்தின் வளர்ச்சி. செய்தி கேட்டு வந்தவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டில் யாரும் ரசிக்கப்படல, என் கூட்டம் யாருக்கு தெரியும். ஜவாரில் போய் பொடி பொடி கல்லா பறக்கிட்டு வந்தேன். அந்த என் முழங்கால் பார்த்தேன், நல்லா சுத்திட்டு இருந்த முழங்கால் எப்படி அப்பதான் உள்ள ஆண்டவங்க எல்லாம் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என் முழங்கால் அவரை போக தோல்லாம் உரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை விட்டு பொடி பொடி கல்லா போட்டு மணிக்கணக்கில் நிற்பேங்க. ஒரு நாள் எங்க அக்கா மூத்த அக்கா வீட்டை தூக்கி பார்த்தா கீழே என்னடா இதுன்னு கேட்டாங்க. ஓரளவு கொஞ்சம் உறிஞ்சிச்சு. நம்ம எப்படி ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. நம்ம பிள்ளை இருக்குதுங்க, நம்ம பிள்ளை வந்து நீ காலை டிஃபன் பண்றதுக்காண்டு, அம்மா நீங்க டிஃபன் பண்ணி எனக்கு கொடுக்கறதுக்காக நான் போது இந்த கல்லெல்லாம் போட்டு முழங்கால நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சொல்லுவோம்? எவ்வளவு வேதனை. மரம் பாருங்க, நன்றாய் சொல்லுங்க, நீங்களா தப்பிச்சிட்டீங்க. பிரைஸ்லாம் அல்லேலூயா. பாருங்க, அன்பின் கையினால். இப்ப எங்க இருந்து இவங்களுடைய துவக்கம் எங்கென்றால் ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப நல்லா உங்களுக்கு புரியுமா சொல்றேன். இது என்னது? மகா பரிசுத்தம். இதுதான் என்னது? ஆவி. இங்கதான் நீங்க நினைச்சிருக்கீங்க இயேசுவோடு அப்படி உட்கார்ந்துருக்கீங்க. பிரைஸ் காட். காலை எந்திரிச்ச உடனே நம்ம பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்கணும். குட் மார்னிங் ஜீசஸ், அல்லேலூயா, அப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பிரைஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா கற்றுக் கொடுங்க. நீ பேசுனா அவர் கூட பேசுவான்னு சொல்லுங்க. குட் மார்னிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க. பிரைஸ்லாம் எங்க இருந்து ஆரம்பமாகிறது? நீங்க ஒரு வேளை லேட்டா அடிச்சிட்டீங்க. நாங்க எப்படி லேட்டா தான் பேசுறீங்க. சரி, நான் சொல்லுவாரு, நீங்க எப்போதும் உங்க ஆண்டை நேசிக்கிறார். அன்பு கூடிச்சுன்னா என்ன தெரியுமா? நீங்க வேகமா இருந்துச்சு ஜெபம் பண்ணுவீங்க, வேகமா பைபிள் படிப்பீங்க. அன்பு வேறுங்க. அன்பு வந்துச்சுன்னா வேற எல்லாமே நீங்க வந்து மணிக்கணக்க பார்த்து ஜெபம் பண்ண மாட்டீங்க. இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய மகனாக மகளாக கர்த்தரை மாற்றுவார். எப்படி இருக்குதுமா? அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஜெபம். எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா. இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படி நான் சொல்லி முடிக்கிறேன். மகா பரிசுத்தலம், பரிசுத்தலம், வெளிப்பாடு. இப்போ நம்மளுடைய சரீரத்துக்கு சொல்ற ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி வந்து உன்னதத்துல நம்ம யார் கூட உட்கார்ந்துக்கிறோம்? இயேசுவார். இவங்க இது வந்து ஆத்மா, மனசு. மனசுக்கு ஒரு சில பேர் வர்றாங்க, இன்னைக்கு சில பேர் நிறைய வந்திருக்காங்க, வராமல் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு மனசுல இருக்கும். இந்த ஆத்மா என்பது, மனம் என்பது நமக்கு அனுதினமும் ரட்சிப்பு. இந்த மனசு என்ன செய்யும்? திடீர்னு கவலைப்பட்டுரும், திடீர்னு சோர்ந்து போயிடும், திடீர்னு ஐயோ நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே அப்படின்னு சொல்லும், திடீர்னு இந்த மனசு சொல்லி நீ பாவின்னு சொல்லும், திடீர்னு நீ பரிசுத்தவான்னு சொல்லும். இந்த மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால எல்லா காவலும் இருதயத்தை. இது வந்து அனுதினமும் எதுக்காக நம்ம சபைக்கு வரும் தெரியுமா? மனசு மாத்த. ரைஸ்லாம் இந்த உயிர் இப்படி இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது உங்க மனசுல தைரியம் கிடைக்கும். ரைஸ்லா நான் குற்றவாளி கிடையாது, நான் அவருடைய பிள்ளை. ரைஸ்லா நான் எப்போதும் அவர்கிட்ட நான் செய்ய முடியும். நான் அங்கதான் இருக்கிறேன். ஒரு குரூப் கேட்குது, நீ இப்படிலாம் பண்ணா நீ பரலோகத்துக்கு போவியா? பரல நாங்க அங்கதான் இருக்கிறோம். ரைஸ்கா எங்க உன்னதத்துல இயேசுவோடு கூட நீ பரலோகத்துக்கு போகணும். எங்களுக்கு அவங்க இன்னொரு குரூப் பார்க்கணும். நாங்க அவங்க இடம் பிடிச்சிட்டாங்களா? பரலோகத்தை இடம் பிடிச்சிட்டாங்களா? இவங்களுக்கு என்ன? இவங்களுக்கு இடம் கம்மி. எங்க இதுல இங்கதான் சண்டை போட்டீங்க ரியல் எஸ்டேட்ல. நாங்க வந்து பக்கத்துல இருப்போம், எரிசல புதிய எரிசல் இருப்போம். இவங்க எந்த சர்ச்சில் அந்த சர்ச்சில் எங்க இருப்பாங்களோ அவங்களுக்கு கீழே அவங்க இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க.
எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாம் பேசுறத பார்க்கணும், நன்மையா பேசும் இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. நீங்க சொல்லுங்க, ஐயா நீங்க இன்னும் கிளம்பவே இல்லையா? நான் அங்கதான் இருக்கிறோம். பிரைஸ்லா, இயேசு எழுப்பும் சபை கிறிஸ்துவுக்குள்ள உன்னதத்துல அமர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ்லா. டிக்கெட் தான் வாங்கிட்டு இருக்காங்க, நாங்க வந்து சேர்ந்துட்டோங்க. நாங்க அங்க இருந்தா ஃபங்க்ஷனே பண்ணிட்டு இருக்கிறோம். இனிமே எங்க பாருங்க, அந்த டிவி இந்த டிவி பார்த்து பயந்துறாங்க. பேசலா, அவங்களும் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. நாங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தகவல்னா எங்கிட்ட கேட்டுக்குங்க. பேசலா, இல்ல நிஜமாக புரிந்து கொள்ளுங்க, நீங்க கொடுத்து வச்சவர்கள். அது இல்லையா? பாருங்க, இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிற நம்முடைய நல்வாழ்வு? சிங்காசனம். அதான் சிலுவை முதல். சிலுவை தான் நம்மளை எங்க உயர்த்திருக்குது? உன்னதத்துல உட்கார வச்சது யாரு? பிதாவாகி தேவன். அல்லேலூயா. நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோமா? இருளின் ஆளியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினது யாரு? பிதாவாகி தேவன். எப்படி விடுதலை ஆக்கினா? குமாரனாகிய இயேசுவின் மூலம். இப்ப நான் சொன்ன ஸ்டோரி நான் இருக்கா, இதை அப்படியே மனசுக்குள்ள வச்சிருக்கேன். இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். மதம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சரீரம். புரிஞ்சுட்டீங்களா? அவருடைய எங்க பாஸ்டரை பார்த்தீங்கன்னா அப்படியே மகிமையா இருப்பாரு. இப்ப அதை ஓப்பேடுக்கு எத்தனை பேருக்கு நிறைய மதத்துல ஒயிட் ட்ரெஸ் வந்துருச்சுங்க. பிரைஸ்கா, யாரும் கண்டுபிடிக்கும்? வெளியே பிரகாரமா இல்ல, தேவன் நம்ம இதயத்தை பார்க்கிறார். பிரைஸ்கா, ட்ரெஸ்ஸோ, நீங்க போடுற நகையோ, இல்லை நீங்க போடாத நகையோ, எதுவும் இதெல்லாம் கர்த்தர் பார்க்கறது இல்லைங்க. உங்களுக்கு அவருக்கு என்ன உறவுனா, அப்பா பிள்ளை, அப்பா இல்லை. எங்க இருந்து நம்ம எங்க நினைக்கிறோம்னா, சிலுவையை நினைச்சு சிங்காசனம் வரப்போம். பிரைஸ்லா, சிலுவை தான் ஏன் விலைக்கரையும் இல்லை, இந்த ஊழியக்காரோட விலைக்கரையும் இல்லை, அந்த மிஷினரியுடைய விலைக்கரையும் இல்லை, அவரோட ரத்த சொந்த அந்த விலைக்கரையும் இல்லை, குமாரனாக தேவ குமாரனாகிய கிறிஸ்துவின் விலைக்கரையும். இப்ப உங்க வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஒவ்வொரு நாளும் நீங்க எந்திரிச்சு படிக்கையோடு எந்திரிச்ச உடனே உட்காந்துக்கோங்க. உட்காந்து சொன்னா, நான் இயேசுவோடு அவரோடு கூட அமர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல எனக்கு வரலாமா இருக்கும் எல்லா பிரச்சனையும் நான் என்ன செய்வேன்? ஜெயம். அடுத்த வாரம் நம்ம தியானிக்கும் சிங்காசனத்துடைய ஆளுகை நம்ம தியானிப்போம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். இந்த பாடல் நம்ம பாட போறோம். அப்பா, நான் உங்களுக்கு இல்லப்பா, அதான திரும்ப எடுக்க போறோம். ஓ glory to God, praise God, super. ஓ ரீஷா காலா பாலா பாலா. அப்பா, உங்களுக்கு இல்லப்பா. இப்ப நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஆவி, ஆத்மா, சரீரம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? சிங்காசனம். praise God. சிங்காசனத்துல இருந்து அவரோடு அமர்ந்திருக்கிறீங்க. praise God. தாவி சொல்றான் பழைய உடன்படிக்கையில, அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் என்ன செய்வதில்லை, நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். உங்களோட விளைவினம், உங்க வியாதி, உங்க கருத்தரம், உங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலை அனைத்து உங்க காலு கீழே தான் இருக்கு. பிரைஸ்லா, சொல்லுங்க, காலை தூக்கி காட்டுங்க. இயேசு நாமத்தால எல்லா காலு கீழே தான் இருக்கு. நான் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறேன். நமக்கு இந்த ப்ராட்டஸ்டன்ட் எப்படி வந்துச்சு தெரியுங்களா? மார்ட்டின் லூதர், அவர் இப்படிதான், அவர் ஒரு ஆர்சி ஃபாதர். அவருக்கு இப்படி பல பரீட்சைகளை கொடுத்தாங்க. விரதம் இருந்தால்தான் நீ என்ன செய்ய முடியும்? கடவுள்கிட்ட போக முடியும், நீ போப்பா ஆக முடியும். மார்ட்டின் லூதர் பட்ட வேதனை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கண்ணாடி சில்ல படிக்கட்டில் ஏறிட்டு இருந்தாரு. ரத்தம் வட்டிது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த ஒரு வார்த்தை தாங்க திரும்ப போய் அவர் புரட்சியை பண்ணார். அதான் ப்ராட்டஸ்டன்ட். பிரைஸ் காட். இன்னைக்கு நம்ம கையில் எல்லா பைபிள் கையில் கிடைக்கிறதுக்க மார்ட்டின் லூதரை ஆண்டவர் பயன்படுத்தினார். நீங்க உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போறார் மதவாதிகளுக்கு முன்பாக. பிரைஸ் காட். இந்த சத்தியத்தை நல்லா நீங்க ஆழமா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு எனக்கு என்ன உறவு? அப்பா இல்லை. நான் எங்க உட்கார்ந்துருக்கிறேன்? உன்னதத்துல தான் உட்கார்ந்துருக்கிறேன். அன்பின் ராஜ்யத்துல தான் இருக்கிறேன். அவருடைய கால சத்தம் கேட்கும் போது அவர் என்னை தான் ஃபர்ஸ்ட் கூட்டு போவார். சொல்ல, என்னை தான் ஃபர்ஸ்ட் கூட்டு போவார். எனக்கு டவுட்டே இல்லை. பிரைஸ்லா, நிறைய ஒரு பரலோகத்துக்கு நீங்க போ, அந்த சபை போ, அந்த சபை. எங்க சபை ஏற்கனவே தான் இருக்குது. கிறிஸ்து தலை, அவர் நாம் அவருடைய அவயமா இருக்கணும். அன்பின் ராஜ்யம், அன்பின் ஆளுகை, ஆண்ட சுத்தமான தியானிப்போம். Glory to Jesus. இந்த பாடல் பாடும்போது திரும்ப எடுக்க வரும். நல்லவர், இனியவர், என் ஆண்டவர்,
நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்தேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்தேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் மறுப்பில்லை, அப்பா நானும் மறுப்பில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் மறுப்பில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் மறுப்பில்லை, அப்பா நானும் மறுப்பில்லை. ஒரு நாளும் அவமானம்